வெல்கம் டு யூடிஎம் அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரேணு. என்னங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரிவிஷனில் எப்படி போயிட்டுருக்கு? நல்லா போயிட்டுருக்கா? ஆல் தி பெஸ்ட். எல்லோரும் நல்லா பண்ணுங்கள், எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள். இந்த வருஷம் கண்டிப்பாக ஜாப் வாங்கியே ஆகணும். நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட்ஸ், இந்த லாஸ்ட்டு 6 மந்த்ஸாக நடந்த அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் அவார்ட்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம். லாஸ்ட்டு 6 மந்த்ஸான அவார்ட்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ முக்கியமான அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா சக்தி காந்த தாஸ். ஸோ சக்தி காந்த தாஸ் யார் நமக்கு அப்படின்னா ரிசர்வ் வங்கியோட ஆளுநராக இருந்தார். எந்த காலத்தில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2018 to 2021 காலகட்டத்தில் ஒரு அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. மேற்கொண்டு ஒரு மறுபடியும் ஒரு 3 வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்வ் பேங்கோட ஆளுநராக கண்டினியூ பண்ணியிருப்பார். இப்போ இவர் ஏன் பார்க்குறோம் அப்படின்னா பிரதமர் மோடியோட 2வது முதன்மை செயலாளர் பதவிக்கு நியமிக்கப்பட்டிருக்காரு. இப்படி ஒரு போஸ்டிங்கே இவருக்காக தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு இவர் திறமசாலி அப்படிங்கிறதுக்காக பிரதமர் அவர்களால் இவரை விட முடியல. அதனால் இப்படி ஒரு போஸ்டிங் கிரியேட் பண்ணி பக்கத்துலேயே வச்சுக்கிட்டாரு. சக்திகாந்த தாஸ் பார்த்தீங்க அப்படின்னா பண மதிப்பிழப்பு நடவடிக்கையின் போது சாமர்த்தியமாக செயல்பட்டிருக்காரு. அதனால தான் நம்ம பிரதமர் அவருடைய 2வது முதன்மை செயலாளர் பதவிக்கு நியமிச்சிருக்காரு. எப்போ நமக்கு பண மதிப்பிழப்பு நடந்தது அப்படின்னா 2016 நவம்பர் 8 நடந்தது. ஸோ அப்போ சாமர்த்தியமாக செயல்பட்டதுக்காக இவருக்கு மீண்டுமா பார்த்தீங்க அப்படின்னா இந்த போஸ்டிங் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே நமக்கு பிரதமரோட முதன்மை செயலாளராக ஒருத்தர் இருக்கார். அவர் பார்த்தீங்க அப்படின்னா பிகே மிஸ்ரா ஃபஸ்ட்டு முதன்மை செயலாளராக இருப்பார். இவர் சக்திகாந்த தாஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2வது முதன்மை செயலாளர் பதவிக்காக நியமிக்கப்பட்டிருக்காரு. முதல் முறையாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா பிஎம்க்கு 2 முதன்மை செயலாளர்கள் இருக்கிறது இதுதான் ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறத பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, ஒரு சக்திகாந்த தாஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2017 ஜூலை 1 பார்த்தீங்கன்னா பல்வேறு மறைமுக வரிகளை ஒன்றிணைச்சு ஒரே நாடு ஒரே வரி அப்படிங்கிற கொள்கையில் சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி கொண்டு வரப்பட்டுச்சு இல்லையா, அதுலேயும் இவர் சிறப்பாக பங்காற்றியிருக்காரு. அது போக இவர் பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்வ் பேங்கோட 25வது ஆளுநர். இப்போ நமக்கு 26வது ஆளுநர் பார்த்தீங்க அப்படின்னா சஞ்சய் மல்ஹோத்ரா இருக்கார், நமக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இவர் 25வது ஆளுநராக இருந்தவர். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த போஸ்டிங் அவருக்கு கிடச்சிருக்கு. ரிசர்வ் வங்கியோட 24வது ஆளுநராக யார் இருந்தாங்க அப்படின்னா உர்ஜித் படேல் அவர்கள் இருந்திருக்காங்க. இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா அதிக ஆண்டுகள் ரிசர்வ் பேங்கோட ஆளுநராக இருந்தவர் பார்த்தீங்க அப்படின்னா பெனகல் ராமராவ் அப்படிங்கிறவர் தான் 7.5 வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்வ் பேங்கோட ஆளுநராக இருந்திருக்காரு. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த சக்திகாந்த தாஸ் பிரதமரோட 2வது முதன்மை செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிற சக்திகாந்த தாஸ் பார்த்தீங்க அப்படின்னா 6 ஆண்டுகள் பதவி வகிச்சிருக்காரு. 2வது ஆளுநர், அந்த ஆளுநர் அதாவது 6 ஆண்டுகள் பதவி வகிச்ச 2வது ஆளுநர் சக்திகாந்த தாஸ் தான். ஸோ சக்திகாந்த தாஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிரதமரோட முதன்மை செயலாளராக இருக்கார். 2வது முதன்மை செயலாளர். அவரோட பதவிக்காலம் பார்த்தீங்க அப்படின்னா பிரதமர் எந்த போஸ்டிங்கில் இருக்கிற வரைக்குமே அவரும் இருப்பார். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஞானேஷ்குமார். ஸோ ஞானேஷ்குமார் அவர்கள் தலைமை தேர்தல் ஆணையராக ரீசெண்டாக நியமிக்கப்பட்டிருப்பாங்க. எத்தனாவது தலைமை தேர்தல் ஆணையர்னால் 26வது தலைமை தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்டிருப்பார் ஞானேஷ்குமார் அவர்கள். 2024 மார்ச் 15 பார்த்தீங்க அப்படின்னா இவர் தேர்தல் ஆணையராக பொறுப்பேற்றார் முதல் டைமாக. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா தலைமை தேர்தல் ஆணையராக இவரை நியமிக்கப்பட்டிருக்காங்க. இவரோட பதவி காலம் பார்த்தீங்க அப்படின்னா 2029 ஜனவரி 26 வரைக்கும் இவர் தேர்தலில் இருப்பார், அந்த தலைமை தேர்தல் ஆணையராக இருப்பார். இந்திய தலைமை தேர்தல் ஆணையராக தற்போது யார் இருந்தாங்க அப்படின்னா இவருக்கு முன்னாடி ஞானேஷ்குமாருக்கு முன்னாடி யார் இருந்தாங்க அப்படின்னா ராஜீவ்குமார் இருக்கிறாரு. அவரோட ஓய்வு பெறுறதுனால இவர் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அவர் 25வது தலைமை தேர்தல் ஆணையராக இருந்தார். இவர் பார்த்தீங்க அப்படின்னா ஞானேஷ்குமார் 26வது. ஸோ ரெண்டுமே குமார் தான், ஒன்று ராஜீவ்குமார் ஒன்று ஞானேஷ்குமார், கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஸோ இவருக்கு அடுத்ததாக அந்த தலைமை தேர்தல் ஆணையருக்கு அடுத்ததாக தேர்தல் ஆணையர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விவேக் ஜோஷி அவர்களும் சுக்வீர் சிங் அவர்களும். ஸோ இவங்க 2 பேர்த்தில் ஒருத்தர் தான் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு யாருக்கு அதிகமான எக்ஸ்பீரியன்ஸோ அவங்க அடுத்த டைமாக வருவாங்க தலைமை தேர்தல் ஆணையராக. ஸோ இப்போ 26வது தலைமை தேர்தல் யார்? ஞானேஷ்குமார் அவர்கள். அடுத்ததாக நிதி திவாரி பார்த்தீங்க அப்படின்னா பிரதமர் மோடியோட தனி செயலாளராக இளம்பெண் ஐபிஎஸ் அதிகாரியாக நிதி திவாரி நியமனம் பண்ணப்பட்டிருக்காங்க. திவாரியோட நியமனத்துக்கு அமைச்சரவையோட நியமனக்குழு உடனடியாக ஒப்புதல் கொடுத்தது. ஸோ திவாரி பார்த்தீங்க அப்படின்னா 2014வது ஆண்டில் இந்திய வெளியுறவுத்துறையில் நிதி திவாரி பணியில் சேர்ந்திருக்காரு. அவங்க 2014 இந்திய வெளியுறவுத்துறை
இதில் தான் அவங்க முதல்ல பணியில் சேர்ந்தாங்க. அவரோட பணித்திறமை காரணமாக 2022 பார்த்தீங்க அப்படின்னா நவம்பரில் பிரதமர் அலுவலகத்தில் துணை செயலாளராக நியமிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா பிரதமருக்கு தனி செயலாளராக அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஆல்ரெடி பிரதமருக்கு தனி செயலாளர் 2 பேர் இருக்காங்க. இவங்க 3ஆவதால் செயல்பட போகிறாங்க. ஸோ பிரதமரோட தனி செயலாளராக முதல் டைமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெண் ஐஎஃப்எஸ், முதல் டைம் இல்லை, இப்போ பிரதமர் அவர்களுக்கு ஐஎஃப்எஸ் அதிகாரியாக இருக்கக்கூடிய இளம்பெண் அவர்கள் தனி செயலாளராக இருக்காங்க. ஏற்கனவே பிரதமரோட தனி செயலாளராக யார் இருக்காங்க அப்படின்னா மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் விவேக்குமார், ஹர்திக் சதீஷ் சந்திரா ஷா, இவங்க 2 பேரும் இருக்காங்க. ஸோ இவங்களோட சேர்ந்து நிதி திவாரியும் பணியாற்றுவாங்க தனி செயலாளராக, பிரதமரோட தனி செயலாளர். அடுத்ததாக தினேஷ் மகேஸ்வரி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட 23வது சட்ட ஆணையத்தின் தலைவராக உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி தினேஷ் மகேஸ்வரி பதவியேற்றிருக்காங்க. 23வது சட்ட ஆணையம் எப்போ கொண்டு வரப்பட்டது அப்படின்னா 2024 செப்டம்பரில் அமைக்கப்பட்டது. ஸோ இந்த சட்ட ஆணையம் எதுக்கு அப்படின்னா நாட்டில் பொது சிவில் சட்டத்தை அறிமுகப்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆராயறதுக்காக தான் இந்த ஆணையம் அமைக்கப்பட்டது. இது எப்போ முதல்ல இந்த சட்ட ஆணையம் வந்தது அப்படின்னா முதல் முறையாக 1834 உருவாக்கமாயிடுச்சு. இப்போ 23வது சட்ட ஆணையத்தை தான் பார்த்தீங்க அப்படின்னா 2024 செப்டம்பரில் அமைச்சிருக்காங்க. தலைமையகம் டெல்லியில் தான் இருக்குது. ஸோ இந்த சட்ட ஆணையத்தில் உறுப்பினர்கள் அப்படின்னு பார்க்கும்போது தலைவர் இருப்பாங்க, 2 நிரந்தர உறுப்பினர்கள் இருப்பாங்க, உறுப்பினர் செயலாளர் உட்பட அந்த 2 நிரந்தர உறுப்பினர்கள் அப்படிங்கிறது, 2 பகுதி நேர உறுப்பினர்கள் இருப்பாங்க, 2 அலுவல் ரீதியான உறுப்பினர்கள் இருப்பாங்க. இந்த சட்ட ஆணையத்தில் 23வது சட்ட ஆணையத்தோட தலைவராக யார் இப்போ இருக்காங்க அப்படின்னா தினேஷ் மகேஸ்வரி. இவங்க உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வெங்கட்ரமணன் அனந்த நாகேஸ்வரன், இவரோட பதவி காலம் நீட்டிப்பு பண்ணியிருக்காங்க. அனந்த நாகேஸ்வரன்னு சொல்லலாம். ஸோ அவரோட ஃபுல் ஃபார்ம் தான் வெங்கட்ரமணன் அனந்த நாகேஸ்வரன். இவரோட பதவி காலம் எதுக்காக நீட்டிப்பு பண்ணியிருக்காங்க, எந்த பதவியில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட 18வது தலைமை பொருளாதார ஆலோசகராக அனந்த் நாகேஸ்வரனோட பதவி காலத்தை 2 ஆண்டுகளுக்கு மேலும் நீட்டிக்கப்பட்டிருக்கு. ஆல்ரெடி அவர் பதவியில் இருக்கார். அவரை இன்னும் அதிலேயே நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்காங்க. அதுக்காக பார்க்குறோம். என்ன 18வது தலைமை பொருளாதார ஆலோசகர். இந்தியாவோட தலைமை பொருளாதார ஆலோசகர் அனந்த் நாகேஸ்வரன் பார்த்தீங்க அப்படின்னா 2022 ஜனவரி 28 பொறுப்பேற்றுக் கொண்டார் தலைமை பொருளாதார ஆலோசகராக. அவர் முதல்ல எப்போ வந்தார் அப்படின்னா 2022 ஜனவரி 28 பொறுப்பேற்றுக் கொண்டார். இப்போ மீண்டும் அவருக்கு அந்த பதவியை 2 காலத்துக்கு நீட்டிப்பு பண்ணியிருக்காங்க. இந்நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் பதவி காலம் 3 ஆண்டுகளில் நிறைவட உள்ள நிலையில் 2022 to 3 ஆண்டுகள் அப்படின்னா 25 ஜனவரி பிப்ரவரியிலேயே அது முடிஞ்சிருக்கணும். ஸோ அதை கண்டினியூ பண்ணி 2 வருஷத்துக்கு அவங்களுக்கு பதவி நீட்டிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த நிதி அமைச்சகம் தான் இதை அறிவிச்சிருக்காங்க நமக்கு. ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா 2027 மார்ச் 31 வரைக்கும் அனந்த நாகேஸ்வரன் தான் பார்த்தீங்க அப்படின்னா தலைமை பொருளாதார ஆலோசகராக இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, இவர் 2019 21 வரைக்கும் பிரதமரோட பொருளாதார ஆலோசனை குழுவில் பகுதி நேர உறுப்பினராகவும் இருந்திருக்காரு. இவரோட வேலை என்ன அப்படின்னா நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படக்கூடிய பொருளாதார கொள்கைகள் இருக்கு இல்லையா, மற்றும் பொருளாதார ஆய்வறிக்கை இருக்கு இல்லையா, அந்த பட்ஜெட் டைமில் பட்ஜெட்டுக்கு முன்னாடி கொடுப்பாங்க அதுதான். ஸோ அதை கரெக்ட் பண்ணுறது, அதை செக் பண்ணி அதை இது பண்ணுறது இவரோட வேலை. ஸோ நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படக்கூடிய பொருளாதார கொள்கைகள் மற்றும் பொருளாதார ஆய்வறிக்கையை உருவாக்குறது, நாட்டோட பொருளாதார நிலை குறித்து அரசுக்கு ஆலோசனை வழங்குறது, இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா தலைமை பொருளாதார ஆலோசகரோட முக்கிய பொறுப்பாக இருக்கும். அதை தான் இந்த அனந்த நாகேஸ்வரன் செஞ்சிட்ருக்காரு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசரி போர்டு NSA அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதோட ஆராய்ச்சி மற்றும் பகுப்பாய்வு பிரிவோட முன்னாள் தலைவராக இருந்த அலோக் ஜோஷி பார்த்தீங்க அப்படின்னா இப்போது NSABயோட தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா இப்போ நமக்கு ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் நடந்தது இல்லையா, அதை தொடர்ந்து இந்தியா தனது தேசிய பாதுகாப்பு ஆலோசனை வாரியத்தை மறுசீரமைப்பு பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி இருக்கிறத அந்த உள்ளே இருக்கிற ஆட்களை மறுசீரமைப்பு பண்ணியிருப்பாங்க. ஸோ அதன்படி அலோக் ஜோஷி புதிய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காரு NSABயோடது. ஸோ இந்த சீரமைப்பு பிரதமர் அவர்களோட வழிகாட்டுதல்படி நடந்தது தான். அடுத்ததாக சஞ்சய் குமார் மிஸ்ரா பார்த்தீங்க அப்படின்னா பிரதமரோட பொருளாதார ஆலோசனை குழுவோட முழு நேர உறுப்பினராக நியமிக்கப்பட்டிருக்காங்க.
இஏசின்னு சொல்லுவோம், எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சில் டு பிஎம். பொருளாதார ஆலோசனை குழுவில் முழு நேர உறுப்பினராக யார் இப்போ நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா சஞ்சய்குமார் மிஸ்ரா அவர்கள். அடுத்ததாக பிவிஆர் சுப்பிரமணியம். ஸோ இவருக்கும் பதவி காலம் நீட்டிப்பு பண்ணியிருக்காங்க, அதுக்காக பார்க்குறோம். ஸோ இவர் பார்த்திங்க அப்படின்னா நிதி ஆயோக்கோட தலைமைச் செயல் அதிகாரியாக இருக்கார். இவர் ஒரு ஆண்டுக்கு மறுபடியுமே பதவி காலம் நீட்டிப்பு பண்ணியிருக்காங்க நிதி ஆயோக்குக்கு. இவர் என்னவா இருந்தார் அப்படின்னா எப்போ ஜாயின் பண்ணார்னா 1987 ஆண்டில் சத்தீஸ்கர் பிரிவை சேர்ந்த ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்தார். அப்போ 1987 சத்தீஸ்கர் பிரிவில் ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்தார். இப்போ தலைமைச் செயல் அதிகாரியாக பதவி காலம் நீட்டிப்பு பண்ணியிருக்காங்க இவங்க 1987 பிரிவு. எப்போ இவரோட பதவி காலம் முடிஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2023 பிப்ரவரி 2 முடிஞ்சிருக்கு. பதவிக்காலம் 2023 பிப்ரவரி 2 ஆண்டு காலத்திற்கு நியமிக்கப்பட்டிருந்தார். அமைச்சரவையோட நியமனக்குழு இப்போ ஓராண்டுக்கு நீட்டிப்பு பண்ணியிருக்காங்க. அவரது தலைமை நிர்வாக அதிகாரி பதவி காலத்தை பிப்ரவரி 24, 2026 வரைக்கும் ஓராண்டுக்கு நீட்டிப்பு பண்ணப்பட்டிருக்கு. முன்னாள் அமைச்சரவை செயலாளர் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா யார் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா முன்னாள் அமைச்சரவை செயலாளராக இருக்கக்கூடிய ராஜீவ் கௌபா அவர்கள் நிதி ஆயோக்கோட முழு நேர உறுப்பினராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ பிவிஆர் சுப்பிரமணியம் அவர்கள் தலைமை செயல் அதிகாரியாக ஆல்ரெடி இருந்தவர். 2023 இருக்கிறவர். இப்போ மறுபடியும் அவரோட பதவி காலத்தை ஓராண்டு நீட்டிப்பு பண்ணி 2026 வரைக்கும் நீட்டிப்பு பண்ணியிருக்காங்க. அதுபோக நிதி ஆயோக்குக்கு ராஜீவ் கௌபா அவர்களை முழு நேர உறுப்பினராகவும் நியமிக்கப்பட்டிருக்காரு. இவர் ஜார்க்கண்ட் கேடரோட 1982 பிரிவு ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்தவர், ஜாயின் பண்ணவர். நிதி ஆயோக் அப்படிங்கிறது திட்ட கமிஷனுக்கு பதிலாக 2015 நிறுவப்பட்டது. நம்ம பிரதமர் வந்ததுக்கப்புறமா நிறுவப்பட்டது. இதோட தலைவர் பிரதமர் அவர்கள் தான். துணைத் தலைவர் சுமன் பெரி இருப்பாங்க. முழு நேர உறுப்பினர்கள் பார்க்கும்போது 5 பேர் இருப்பாங்க. பகுதி நேர உறுப்பினர்கள் இதில் 2 பேர் இருப்பாங்க நிதி ஆயோக்கு. அடுத்ததான் நிதி செயலர். ஸோ இந்தியாவோட புதிய நிதி செயலர் பார்த்தீங்க அப்படின்னா அஜய் சேத். இவர் 1987 கர்நாடக பிரிவு ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்தவர். நிதி அமைச்சகத்தோட பொருளாதார விவகாரங்கள் துறை செயலர், நிதி அமைச்சகத்தோட நிர்வாக தலைவர். நிதி செயலரோட வேலை என்ன அப்படின்னா நிதி அமைச்சகத்தோட பொருளாதார விவகாரங்கள் துறை செயலராகவும் நிதி அமைச்சகத்தோட நிர்வாக தலைவராகவும் இருந்து செயல்படுவார் இந்த அஜய் சேத் அவர்கள். முன்னதாக நிதி செயலராக யார் இருந்தாங்க அஜய் சேத்துக்கு முன்னாடின்னு பார்த்தீங்க அப்படின்னா துகின்காந்த பாண்டே இருந்திருப்பார். அவர் இந்திய பங்கு பரிவர்த்தனை வாரியத்தோட தலைவராக நியமிக்கப்பட்டிருப்பார். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஓய்வு பெற்ற நீதிபதி பி ராஜமாணிக்கம். ஸோ ராஜமாணிக்கம் எதுக்காக அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டிருக்காரு அப்படின்னா லோக் ஆயுக்தா. ஸோ இந்த கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸுக்கெல்லாம் இந்த ஊழல் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டேட்டில் லோக் ஆயுக்தா அப்படிங்கிறது ஸ்டேட்டுக்கான அந்த ஊழல் பண்ணுறவங்கள விசாரிக்கிறது. லோக்பால் அப்படிங்கிறது சென்ட்ரலில் விசாரிக்கிறது ஊழல் பண்ணுற அதிகாரிகளை, கவர்மெண்ட் அதிகாரிகளாக இருக்கட்டும். அங்கே சென்ட்ரலில் லோக்பால் விசாரிக்கும், இங்கே லோக் ஆயுக்தா விசாரிக்கும். இந்த லோக்பால் லோக் ஆயுக்தா 2013 சட்டப்படி அமைப்புப்படி எல்லா மாநிலங்களையும் இருக்கணும் அப்படின்னு கொண்டு வரப்பட்டது. லோக் ஆயுக்தா அமைப்போட தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காரு ஓய்வு பெற்ற நீதிபதி பி ராஜமாணிக்கம் அவர்கள். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தலைவர் இருப்பாங்க, 2 நீதித்துறையை சேர்ந்த உறுப்பினர்கள் இருப்பாங்க, 2 நீதித்துறையை சாராத உறுப்பினர் இருப்பாங்க. இந்த அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா லோக் ஆயுக்தா இந்த அமைப்பில் தான் செயல்பட்டுருக்கோம். நீதித்துறை சாரா உறுப்பினர்கள் யார் அப்படின்னா வி ராமராஜ், ஆறுமுக மோகன், அலங்காமணி. இவங்க தான் இந்த 2 பேர் தான் பார்த்தீங்க அப்படின்னா நீதித்துறையை சாராத உறுப்பினர்கள். லோக் ஆயுக்தா அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா பொது ஊழியர்களுக்கு எதிரான ஊழல் புகார்களை விசாரிக்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்டது. இவரோட பதவிக்காலம் 2027 ஏப்ரல் 17 வரைக்கும் இருக்கும். உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டிருக்கவங்க 5 ஆண்டுகள் வரைக்கும் இருப்பாங்க. இல்லைன்னா 70 வயது எது ஃபஸ்ட்டு வருதோ அது வரைக்கும் பதவி வகிப்பாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா எம் மோகன் பார்த்தீங்க அப்படின்னா கேரளாவில் திருவனந்தபுரத்தில் அமைந்திருக்கிற இஸ்ரோவோட திரவ உந்து அமைப்பு மையத்தோட இயக்குனராக நியமிக்கப்பட்டிருக்காரு ரீசெண்டாக. இதுக்கு முன்னாடி அந்த திரவ உந்து அமைப்பு மையத்தோட இயக்குனராக யார் இருந்தாங்க அப்படின்னா வி நாராயணன் அவர்கள் இருந்தார். இப்போ அவர் தான் இஸ்ரோவோட 11வது தலைவராக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்போம். அதுக்கு முன்னாடி அவர் என்னவாக இருந்தார் அப்படின்னா இங்கே தான் திரவ உந்து மையத்தோட கேரளாவில் இருக்கக்கூடிய
இஸ்ரோவோட திரவ உந்து அமைப்பு மையத்தோட இயக்குனராக வந்து அவர் இருந்தார். அவர் வந்து இஸ்ரோவோட தலைவராக வந்ததுக்கப்புறமா மோகன் அவர்கள் வந்து அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இவர் பார்த்தீங்க அப்படின்னா விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தில் தற்போது இயக்குனராக இருக்கக்கூடியவர். ஸோ இஸ்ரோவில் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த ஜனவரி 25ஆம் தேதி இவரோட பணி நியமன ஆணையம் வெளியிட்டிருந்தது மோகன் அவர்களுக்கு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஜிதேந்தர் பால் சிங் பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரேலுக்கான இந்தியாவோட புதிய தூதராக நியமிக்கப்பட்டிருக்காரு. எப்போயுமே இஸ்ரேலுக்கு ஹமாஸுக்கு ஒரே பிரச்சனை இல்லையா? ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட புதிய தூதராக யார் இருக்காங்க அப்படின்னா ஜிதேந்திர பால் சிங் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு. 2022ஆம் ஆண்டு பேட்ச் IFS அதிகாரி தான் இந்த சிங்கு. தற்போது பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் மற்றும் ஈரான் ஆகிய நாடுகளுக்கு பொறுப்பான இணைச் செயலாளராகவும் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அலுவலகத்தில் இணைச் செயலாளராகவும் பணியாற்றிட்டு வர்றாரு. இவரை தான் வந்து இந்தியாவோட புதிய தூதராக வந்து இஸ்ரேலுக்கான தூதராக வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்ததான் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். ஸோ இவர் வந்தார், என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாரு தினமும் ஒரு விஷயந்தான். அமெரிக்காவோட 47வது அதிபராக பார்த்தீங்க அப்படின்னா டொனால்டு ட்ரம்ப் ஜனவரி 20 பதவி ஏற்றிருப்பார். அவரோட சேர்ந்து துணை அதிபர் வந்து JD வான்ஸும் பதவி ஏற்றிருப்பார். அமெரிக்க வரலாற்றில் அதிபராக இருந்தது வந்து ஒருவர் அதாவது அதிபராக இருந்து அடுத்த தேர்தலில் போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சு மீண்டுமா போட்டியிட்டு மறுபடியும் வெற்றி பெற்று வர்றது இவர் தான், அந்த டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தான். ஸோ அதன் பிறகான தேர்தல், அதாவது 130 ஆண்டுகளில் இது ஃபஸ்ட் டைமாக நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது. இதற்கு முன்பு நாட்டோட 45வது அதிபராக பார்த்தீங்க அப்படின்னா 2017லேருந்து 21 வரைக்கும் நம்ம ட்ரம்ப் அவர்கள் பதவி வகிச்சிருப்பார். இப்போ 47வது அதிபரும் அவர் தான். அடுத்ததாக காஸ் படேல் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்க தேசிய புலனாய்வு துறைன்னு சொல்லக்கூடிய FBI அதோட இயக்குனராக இருக்கார். ஸோ இவர் ஏன் பார்க்குறோம் அப்படின்னா இவர் வந்து இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர், அதனால் நாம் பார்க்குறோம். ஸோ இந்திய வம்சாவளியை சேர்ந்த காஸ் படேல் வந்து அமெரிக்காவோட தேசிய புலனாய்வு துறைன்னு சொல்லக்கூடிய FBIயோட இயக்குனராக நியமிக்கப்பட்டிருக்காரு. ட்ரம்போட விஸ்வாசி அவர். அடுத்ததாக மகேஷ் குமார் அகர்வால். அகர்வால் பார்த்தீங்க அப்படின்னா 1994ஆவது ஆண்டு IPS அதிகாரியாக வந்தவர். ஸோ தற்போது வந்து தமிழக ஆயுதப்படையோட சிறப்பு தலைமை இயக்குனராக பணியாற்றிட்டுருக்காரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இவரை மகேஷ்குமார் அகர்வாலை பார்த்தீங்க அப்படின்னா எல்லை பாதுகாப்பு படையோட கூடுதல் தலைமை இயக்குனராக பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதோட DGPயாக நியமிக்கப்பட்டிருக்காரு, ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கு. அடுத்ததான் ஞானேந்திர பிரதாப் சிங். இவர் பார்த்தீங்க அப்படின்னா CRPF அதாவது சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம். அதோட DGயாக வந்து அஸ்ஸாம் காவல்துறை தலைவர் ஞானேந்திர பிரதாப் சிங் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு. இவர் அஸ்ஸாம் காவல்துறை தலைவராக இருக்கக்கூடியவர். இவர் வந்து சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸோட DGயாக நியமிக்கப்பட்டிருக்காரு. மத்திய பணியாளர் அமைச்சகம் வந்து இந்த ஆணையை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஞானேந்திர பிரதாப் சிங் பார்த்தீங்க அப்படின்னா 1991ஆம் ஆண்டு அஸ்ஸாம் மேகாலய பிரிவு IPS அதிகாரி அவர். அடுத்ததாக அண்ணாமலை பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு மாநில ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின ஆணைய துணைத் தலைவராக எழுத்தாளர் இமயம்னு சொல்லுவோம் அண்ணாமலை அவர்களை. ஸோ இவர் வந்து நியமிக்கப்பட்டிருக்கார். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின ஆணைய துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காரு. உறுப்பினர்கள் பார்த்தீங்க அப்படின்னா செல்வகுமாரும் அனந்தராஜாவும் பொன்தோஸ் ப்ளஸ் இளஞ்செழியன் இவங்கெல்லாம் வந்து உறுப்பினர்களாக இருப்பாங்க ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின ஆணையத்துக்கு. அடுத்ததாக 7வது மாநில நிதி ஆணையம் நமக்கு ரீசெண்டாக இது பண்ணியிருப்பாங்க. இதுக்கு யார் தலைவராக போட்டிருப்பாங்க அப்படின்னா அலாவுதீன். தமிழக அரசு பார்த்தீங்க அப்படின்னா 7வது மாநில நிதி ஆணையத்தை அமைச்சிருக்காங்க. இந்த ஆணையத்தோட உறுப்பினர்கள் அப்படின்னு பார்க்கும்போது தலைவராக யார் இருக்காங்க அப்படின்னா போட்டிருக்காங்க அப்படின்னா ஓய்வு பெற்ற IAS அதிகாரி அலாவுதீன் அவர்கள். ஸோ அலுவல் சாரா உறுப்பினர்களாக யார் இருக்காங்க அப்படின்னா திருப்பூர் மேயர் தினேஷ்குமார் அவர்கள் இருக்காங்க. உறுப்பினர்கள் யார் இருப்பாங்க அப்படின்னா நகராட்சி நிர்வாக இயக்குனர் ப்ளஸ் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை ஆணையர், பேரூராட்சி ஆணையர். இது போக நமக்கு உறுப்பினர் செயலராக இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னா நிதித்துறையை சேர்ந்த துணை செயலர் பிரதீக் தயாள். இவரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாநில
7வது மாநில நிதி ஆணையத்துக்காக நியமிக்கப்பட்டவங்க இருக்கிறவங்க கே அலாவுதீன் மட்டும்தான் தலைவராக வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்ததாக டிஆர்டிஓ, அவரோட தலைவர் பதவி வந்து நீட்டிப்பாயிருக்கு. டிஆர்டிஓ நமக்கு தெரியும். ஸோ அவர் வந்து யார் இருந்தாங்க அப்படின்னா டாக்டர் சமீர் வி காமத் இருந்தார். இவரோட பதவி காலத்தை நீட்டிப்பு பண்ணியிருக்காங்க. இவர் டிஆர்டிஓட தலைவராக இருந்தார். மே 2026 வரைக்கும் இவரோட பதவி காலத்தை நீட்டிப்பு பண்ணியிருக்காங்க. இது வந்து இவரோட 2வது பதவி நீட்டிப்பு. மத்திய அரசு வந்து உத்தரவு கொடுத்துருக்காங்க, அனுமதி கொடுத்துருக்காங்க. டிஆர்டிஓ நமக்கு 1958 நிறுவப்பட்டுச்சு. நமக்கு டிஆர்டிஓனா என்ன? பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்புன்னு சொல்லுவோம். டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் சொல்லக்கூடிய அமைப்பு. ஸோ இது 58 நிறுவப்பட்டது. இதோட தலைவராக இப்போ 2வது டைமும் பதவி நீட்டிப்பு யாருக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னா டாக்டர் சமீர் வி காமத் அவர்களுக்கு பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா தேசிய சட்ட உதவிகள் ஆணைய செயல் தலைவராக யார் இருக்காங்க அப்படின்னா உச்சநீதிமன்றத்தோட 2வது மூத்த நீதிபதியாக இருந்த சூரியகாந்த் வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. குடியரசுத் தலைவரால் தான் இது நியமிக்கப்பட்டிருக்கு. தேசிய சட்ட உதவிகள் ஆணைய செயல் தலைவராக உச்சநீதிமன்றத்தில் இப்போ 2வதாக இருக்கக்கூடிய மூத்த நீதிபதி சூரியகாந்த் அவர்கள் வந்து இதுக்காக நியமனம் பண்ணியிருக்காங்க. தற்போது வந்து பிஆர் கவாய் வந்து உச்சநீதிமன்றத்தோட 52வது தலைமை நீதிபதியாக போயிட்டார். ஏன்னா இவருக்கு முன்னாடி அவர் தான் இருந்தார். ஸோ அடுத்த பொசிஷனில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருக்கிறதுக்கு அவர் இருந்ததுனால அவர் அங்கே போயிட்டார். இவர் வந்து இந்த இடத்துக்கு வந்துட்டார். தேசிய சட்ட உதவிகள் ஆணைய செயல் தலைவராக சூரியகாந்த் வந்து இப்போ நியமனம் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய உச்சநீதிமன்றத்தோட 2வது தலித் சமூகத்தை சேர்ந்த தலைமை நீதிபதி இவர் பிஆர் கவாய் அப்படிங்கிறவர். சஞ்சீவ் கண்ணா 51வது தலைமை நீதிபதியாக இருந்திருப்பார். அவர் ரிட்டையர் ஆனதுக்கப்புறமா வந்து அந்த இடத்துக்கு இவர் வந்திருப்பார். இவர் தலித் சமூகத்தை சேர்ந்த 2வது நீதிபதி, தலைமை நீதிபதி. இதை வந்து நேஷ்னல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி 1995 வந்தது. NALSAன்னு சொல்லுவோம். இது வந்து எந்த சட்டத்தின் கீழே தொடங்கப்பட்டது அப்படின்னா தேசிய சட்ட சேவைகள் சட்டம் 1987 கீழே தொடங்கப்பட்டது. அடுத்ததான் அஜித் ரத்னாகர் ஜோஷி. இவர் பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்வ் வங்கியோட செயல் இயக்குனராக வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு அஜித் ரத்னாகர் ஜோஷி அவர்கள். இவர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி புள்ளியியல் மற்றும் தகவல் மேலாண்மை துறையின முதன்மை ஆலோசகராக பணியாற்றிட்டு வந்தார். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா புள்ளி விவரங்கள் மற்றும் தகவல் மேலாண்மை துறையோட நிதி நிலைத்தன்மை துறையை கவனிக்க போகிறாரு. ரிசர்வ் வங்கியோட செயல் இயக்குனர். அடுத்ததாக இப்போ தான் பார்த்தோம் இல்லையா பிஆர் கவாய், அவரை பற்றி கொஞ்சம் முழுசாக பார்ப்போம். பூஷன் ராமகிருஷ்ண கவாய்னு சொல்லுவோம். 52வது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கொலிஜியத்தால் பரிந்துரைக்கப்பட்டு குடியரசுத் தலைவர் நியமிச்சிருப்பார். மே 14 அன்னைக்கு இவங்க வந்து பதவி ஏற்றிருப்பாங்க. குடியரசுத் தலைவர் தான் வந்து பதவி பிரமாணம் பண்ணி வச்சுருப்பாங்க. பட்டியல் இனத்தை சேர்ந்த 2வது தலைமை நீதிபதி இவர் தான். அதுக்கு முன்னாடி பட்டியல் இனத்தை சேர்ந்த முதல் தலைமை நீதிபதி யார் இருந்திருக்காங்க அப்படின்னா KG பாலகிருஷ்ணன் அவர்கள் வந்து இருந்திருக்காங்க. இவர் பட்டியல் இனத்தை சேர்ந்த பூஷன் ராமகிருஷ்ண கவாய் பார்த்தீங்க அப்படின்னா பௌத்த மதத்தை சேர்ந்தவர். ஏன்னா இவர் அம்பேத்கர் வந்து பௌத்த மதத்தை தழுவும் போது இவரோட தந்தையும் அதில் போனதுனால இவர் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா அந்த மதத்தை சேர்ந்தவராக போயிட்டார். டாக்டர் BR அம்பேத்கர் வந்து 1956 சனாதன தர்மத்திலிருந்து விலகி பௌத்த மதத்தை தழுவினார். அவரோட பலர் பௌத்த மதத்துக்கு மாறினாங்க. இவர்களில் PR கவாய் அவர்களோட தந்தை RS கவாயும் ஒருத்தர். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இவர் தலித் இதுன்னு சொன்னாலும் பௌத்த மதத்தில் இருக்கக்கூடியவர். அதே போல் PR கவாயும் பௌத்த சமயத்தை தழுவி அம்பேத்கரோட பாதையை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாரு. இவர் பார்த்தீங்க அப்படின்னா 24 நவம்பர் 1960 அமராவதி மகாராஷ்டிராவில் பிறந்தவர். 2003 மும்பை உயர்நீதிமன்ற கூடுதல் நீதிபதியாக நியமனம் பண்ணார். 2019 தான் உச்சநீதிமன்ற நீதிபதியாக உயர்வு பெற்றார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளோட வயது பதவி பார்த்தீங்க அப்படின்னா 65 வரைக்கும் பதவி வகிப்பாங்க. மொத்தமாக 34 பேர் அங்கே இருக்கணும் உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் அப்படிங்கிறது. அடுத்ததான் UPSCயோட புதிய தலைவர். இவர் இதுக்கு முன்னாடி PR கவாய் இவ்வளோ விவரமாக பார்த்ததுக்கு காரணம் உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி அப்படிங்கிறதுக்காக நீங்கள் விவரமாக பார்த்துருக்கோம். UPSCயோட புதிய தலைவராக பார்த்தீங்க அப்படின்னா அஜய்குமார் அவர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. மத்திய அரசு பணியாளர்களுக்கான தேர்வுகளை நடத்தக்கூடிய அமைப்பு தான் UPSCன்னு சொல்லுவோம். புதிய தலைவராக அஜய்குமார் அவர்கள் இருக்காங்க. முன்னாள் தலைவர் பார்த்தீங்க அப்படின்னா பிரீத்தி சுதன் பதவி காலம் முடிஞ்சிருச்சு ஏப்ரலோட. அதுக்காக வந்து இவர் வந்திருக்காரு. அஜய்குமார் பார்த்தீங்க அப்படின்னா ஓய்வு பெற்ற IAS அதிகாரி 1985 கேரளா பிரிவில் ஜாயின் பண்ணவர்.
ஸோ இப்போ ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி 2019 22 வரைக்கும் பாதுகாப்புத்துறை செயலாளராக பணியாற்றிட்டு இருந்தார். குடியரசுத் தலைவர் தான் இவங்க நியமிச்சிருக்காங்க. யூபிஎஸோட பதவிக்காலம் பார்க்கும்போது 6 ஆண்டுகள் அல்லது 65 வயசு வரைக்கும் எது ஃபஸ்ட்டு வருதோ அது வரைக்கும் இருப்பாங்க. மொத்த உறுப்பினர்கள் தலைவர் உட்பட மொத்தமாக 10 பேர் இதில் இருப்பாங்க யூபிஎஸ்சியில். அடுத்ததாக உதய்னு சொல்லக்கூடிய உதய் புதிய தலைமை நிர்வாக அதிகாரி. இந்த ஆதார் கார்டெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அதோட தலைமை நிர்வாக அதிகாரியாக பார்த்தீங்க அப்படின்னா புவனேஷ் குமார் அவர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. இவர் பார்த்தீங்க அப்படின்னா 1995 பேட்ச் ஐஏஎஸ் அதிகாரி. இவர் மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தில் கூடுதல் செயலாளராக பணியாற்றிட்டு வராரு. இவரை வந்து இப்போ வந்து தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமனம் பண்ணியிருக்காங்க. உதயோட தலைமை நிர்வாக அதிகாரி புவனேஷ்குமார் அவர்கள். ஸோ ஆதார் கார்டு எவ்வளோ முக்கியம். இந்திய தனித்துவ அடையாள ஆணையம்னு சொல்லுவோம். யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா உதய. இந்த ஆணையம் பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் அட்டைக்கான அடையாள அட்டையை வழங்குது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பிரவீன் சூட். இவர் வந்து சிபிஐயோட இயக்குனராக வந்து பதவி நீட்டிப்பு பண்ணியிருக்காங்க பல டிஸ்கஷனுக்கு அப்புறம். ஸோ சிபிஐயோட இயக்குனராக 2வது பதவி காலத்துக்கு அப்புறமா பிரவீன் சூட் கடந்து 2023 மே மாதம் பொறுப்பேற்றார். சிபிஐ இயக்குனராக 2 ஆண்டு பதவி காலத்துக்கு பிரவீன் சூட் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த 2023 மே மாதம் பொறுப்பேற்றிருப்பார். மே 24 தேதியோட இவரோட பதவி காலம் நிறைவடைந்த இந்த நிலையில் பணி நீட்டிப்பு பண்ணியிருக்காரு நம்ம பிரதமர். ஸோ பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கன்னா, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அடங்கிய டீம் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கூட்டத்தில் முடிவெடுத்து இதை சொல்லியிருப்பாங்க. தேர்வுக்குழுவின் ஆலோசனை கூட்டத்தில் பிரவீன் சூட்டோட பதவி காலத்தை நீட்டிக்கிறதுக்காக முடிவு எடுக்கப்பட்டிருக்கும். இவர் பிரவீன் சூட் பார்த்தீங்க அப்படின்னா கர்நாடக பிரிவை சேர்ந்த 1986 ஆண்டு ஐபிஎஸ் அதிகாரி. கர்நாடக காவல்துறையில் டிஜிபியாகவும் பணியாற்றிட்டு வந்தார். இப்போ வந்து சிபிஐயோட இயக்குனராக பதவி நீட்டிப்பு பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக துகின்காந்த பாண்டே. ஆல்ரெடி மேலே பார்த்துருப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இந்திய பங்குச்சந்தை மற்றும் பரிவர்த்தனை வாரியத்தோட புதிய தலைவர். இவர் 11வது செபியோட 11வது புதிய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காரு. செபி அப்படிங்கும்போது 1988 ஏப்ரல் 12 நிறுவப்பட்டது. மும்பையில் இருக்குது ஹெட் ஆஃபீஸு. முன்னாள் மத்திய நிதித்துறை செயலாளராக வந்து இவர் இருந்தார். நிதித்துறை செயலாளராக இருந்தார். இப்போ துகின்காந்த பாண்டே வந்து இப்போ வந்து செபியோட தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காரு. இவர் பார்த்தீங்க அப்படின்னா 1987 ஒடிஷாவில் ஐஏஎஸ் அதிகாரியாக பணியை தொடங்கினவர். தற்போது செபியோட தலைவராக யார் இருந்தாங்க அப்படின்னா மாதாவி புரிபூச் இவங்க இருந்தாங்க. இவங்களோட பதவிக்காலம் முடிஞ்சதுக்கு 3 ஆண்டுகள். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இவர் நியமிக்கப்பட்டிருக்காரு. துகின்காந்த பாண்டே அவர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு. செபி அப்படின்னா செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்தது இஸ்ரோவோட 11வது தலைவராக வி நாராயணன் வந்து பொறுப்பேற்றிருப்பார். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் 11வது தலைவராக தமிழகத்தை சேர்ந்த கன்னியாகுமரியை சேர்ந்தவர் இவர். ஸோ அவர் வந்து வி நாராயணன் அவர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு. நாராயணன் பார்த்தீங்க அப்படின்னா விண்வெளித்துறையின் செயலாளராகவும் விண்வெளி ஆணையத்தோட தலைவராகவும் ஜனவரி 14 2 ஆண்டுகளுக்கு பொறுப்பேற்றிருக்காரு. சோம்நாத் அவர்கள் வந்து இதுக்கு முன்னாடி இருந்திருப்பார். 10வது இஸ்ரோவோட தலைவர் யார் அப்படின்னா சோம்நாத். அவரோட பதவி காலம் முடிஞ்சு அவர் போனதுக்கப்புறமா இவர் நியமிக்கப்பட்டு பொறுப்பேற்று நடத்திட்டுருக்காரு. ராக்கெட் மற்றும் விண்கல உந்து விசை நிபுணரான டாக்டர் வி நாராயணன் வந்து 1984 இஸ்ரோவில் சேர்ந்தார், பணிகளை சேர்ந்தார். ஜனவரி 2018 பார்த்தீங்க அப்படின்னா திரவ உந்து விசை அமைப்புகள் மையத்தோட இயக்குனராக மாறுவதற்கு முன்னாடியே பல்வேறு பதவிகளில் இஸ்ரோவில் பணியாற்றிட்டு இருந்தவர். இப்போ அதுக்கு பதிலாக தான் மோகன் அங்கே வந்திருப்பார், மேலே பார்த்துருப்போம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆர் பாலகிருஷ்ணன். ஸோ ஆர் பாலகிருஷ்ணன் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தோட தலைவர். சென்னை தரமணியில் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தோட தலைவராக ஆர் பாலகிருஷ்ணன் நியமிக்கப்பட்டிருக்காரு. இவர் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி. ப்ளஸ் இவர் இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இவருக்கு ஆல்ரெடி வந்து ரெண்டு ஐஏஎஸ் அதிகாரியாகவும் இருந்தார். தமிழ் மீதும் பற்றுக்கொண்டு நிறைய நூல்களை எழுதியிருக்காரு பாலகிருஷ்ணன் அவர். அவரை வந்து தமிழக அரசு வந்து நியமிச்சிருக்காங்க உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தோட தலைவராக. ஏன் அப்படின்னா தமிழில் குடிமைப்பணி தேர்வுகளை எழுதி வென்ற முதல் தமிழ் மாணவர் இவர் தான். 1984 ஐஏஎஸ் அதிகாரியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஒடிசா அரசியல்லையும் இந்திய தேர்தல் ஆணையத்திலையும் 34 ஆண்டுகள் வந்து சிறப்பாக பணியாற்றியிருக்காரு ஆர் பாலகிருஷ்ணன் அவர்கள். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஹரிபாபு கம்பம்பட்டி. ஹரிபாபு கம்பம்பட்டி 2025 டிசம்பர் 3 பார்த்தீங்க அப்படின்னா
ராஜ்பவனில் நடைபெற்ற ஒரு விழாவில் ஒடிசாவோட 27வது ஆளுநராக பதவியேற்றார். ஹரிபாபு கம்பமட்டி 27வது ஆளுநராக இருக்கார். அஜய்குமார் பல்லா முன்னாள் யூனியன் உள்துறை செயலாளர் அஜய்குமார் பல்லா பார்த்தீங்கன்னா ஜனவரி 3, 2025 இம்பாலில் இருக்கக்கூடிய ராஜ்பவன் நடைபெற்ற விழாவில் மணிப்பூரோட 19வது ஆளுநராக பதவியேற்றிருக்காரு. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு. அஜய்குமார் பல்லா மணிப்பூரோட ஆளுநர், 19வது ஆளுநர். அடுத்ததாக பி. அமுதா அவர்கள், வானிலை சொல்லுவோம் இல்லையா, மழை வரும் மழை வராதுன்னு, அவங்க தான் இவங்க. ஸோ இந்திய வானிலை ஆய்வு மைய தென்மண்டலத்தை தலைவராக பி. அமுதா வந்து நியமனம் பண்ணப்பட்டிருக்காங்க. 1991 ஆண்டில் பணியில் சேர்ந்த அமுதா பார்த்திங்கன்னா 34 ஆண்டுகள் பல்வேறு பொறுப்புகளில் பணியாற்றியிருக்காங்க. இப்போ தான் வந்து தலைவராக வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. உலக வானிலை அமைப்பு சார்பில் வழங்கப்படக்கூடிய உயரிய விருதான பேராசிரியர் வில்கோ வைஷாலா விருதை வந்து கடந்த 2016 இவங்க வாங்கியிருப்பாங்க. இந்திய வானிலை ஆய்வு மையத்தில் இந்த விருதை பெற்ற முதல் விஞ்ஞானியும் இவர் தான் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். இவருக்கு முன்னாடி, அமுதாவுக்கு முன்னாடி அங்கே யார் ஹெட்டாக இருந்தாங்க அப்படின்னா எஸ். பாலச்சந்திரன் அவர்கள் தான் இருந்தாங்க. இந்தியா மெட்ரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவோம், IMD. இதோட தலைமையகம் எங்கே இருக்குன்னா டெல்லியில் இருக்குது. எப்போ நிறுவப்பட்டது அப்படின்னா 1875 நிறுவப்பட்டது. ரீசெண்டாக 150வது வருஷம் செலிப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க. பிரதமர்லாம் வந்திருப்பார். நீதிபதி குரியன் ஜோசப் இவர் எதுக்காக நியமிச்சிருக்காங்க அப்படின்னா மாநில உரிமைகளை பாதுகாக்கிறதுக்காக. எப்பயுமே மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒரு பிரச்சனை, தீராத பிரச்சனை இருக்குது அப்படின்னா இப்படி ஒரு குழு அமைச்சு அதுக்கு ஒரு ஹெட்டை வச்சு அவங்க மூலயமா இதை பண்ணிகிட்ருப்பாங்க, விஷயத்தில் எடுத்து சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதுக்காக தான் இது மாநில உரிமைகளை பாதுகாக்கிறதுக்காக நியமிக்கப்பட்ட உயர்நிலை குழுவோட தலைவராக வந்து நீதிபதி குரியன் ஜோசப் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு. மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையேயான உறவுகளை மேம்படுத்துறதுக்காக நமக்கு ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன பிரச்சனை போயிட்டுருக்குன்னா, நீட் தேர்வால் ஏற்பட்ட இன்னல்களை களையும் விதமாகவும் பேரவையால் நிறைவேற்றி அனுப்பப்பட்ட சட்டத்துக்கு ஒப்புதல் மறுக்கப்பட்டது. நீட்டு வந்து நம்ம நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவர் வந்து ஒப்புதல் கொடுத்துருக்க மாட்டாங்க, அந்த பிரச்சனை போயிட்டுருக்கோம். தேசிய கல்விக் கொள்கை மூலயமா மும்மொழி கொள்கையை தமிழ்நாட்டில் திணிக்க முயற்சி பண்ணாங்க, அந்த பிரச்சனை போயிட்டுருக்கோம். சமஸ்கிருத சிக்ஷா திட்டம், இதன் மூலயமா தமிழ்நாடு அரசுக்கு விடுவிக்க வேண்டிய 2500 கோடி மறுக்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த பிரச்சனை போயிட்டுருக்கும். இது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அனைத்து நிலைகள்லையும் ஆராய்ஞ்சு மதிப்பீடு செஞ்சு அதற்குரிய நடவடிக்கைகளை அரசுக்கு பரிந்துரை செய்கிறதுக்காக தான் இந்த உயர்நிலை அளவு குழு வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ உச்சநீதிமன்றத்தோட முன்னாள் நீதிபதியாக இருந்த குரியன் ஜோசப் தான் இந்த தலைமை தாங்குறார் இதுக்கு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா PFRDAன்னு சொல்லக்கூடிய, அதாவது பென்ஷன் ஃபண்ட் ரெகுலரிட்டி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டின்னு சொல்லுவோம், ஓய்வூதிய நிதி ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையத்தோட புதிய தலைவராக பார்த்தீங்க அப்படின்னா சிவசுப்பிரமணிய ராமனை 5 ஆண்டு காலத்திற்கு நியமிக்கிறதுக்காக அமைச்சரவையோட நியமன குழு வந்து ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா PFRDA சட்டம் 2013 கீழே நிறுவப்பட்டது. இந்திய அரசோட நிதி அமைச்சகத்தின் கீழே தான் இது செயல்படுது. ஏன்னா ஓய்வூதியம்லேயே பென்ஷன் கொடுக்கணும், அதனால நிதி அமைச்சகத்தின் கீழே தான் இது செயல்படுது. இந்தியாவில் ஓய்வூதிய திட்டங்களை ஒழுங்குபடுத்துறதுக்கும் ஊழியர்களுக்கான ஓய்வூதிய நிதி மற்றும் பொருளாதார பாதுகாப்பை உறுதி செய்கிறதுக்காகவும் இவர் நியமிக்கப்பட்டிருக்காரு சிவசுப்பிரமணிய ராமன். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரிசாவோட புதிய தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டது யார் அப்படின்னா நீதிபதி ஹரிஸ் ஸ்டாண்டன் நியமிக்கப்பட்டிருக்காரு. ஒரிசாவோட உயர்நீதிமன்றத்தோட புதிய தலைமை நீதிபதியாக இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஹரிஸ் ஸ்டாண்டன் அவர்கள் நியமிக்கப்பட்டிருப்பார். நீதிபதி சக்கரதாரி சரண் சிங் வந்து ஓய்வு பெற்றதுனால அவர் வந்து தலைமை நீதிபதியாக, ஒரிசாவோட உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருப்பார். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஜெயமாலியா பாப்சி, இவர் பார்த்தீங்க அப்படின்னா கொல்கத்தா உயர்நீதிமன்ற நீதிபதியாக வந்து நியமிக்கப்பட்டிருப்பார். 33வது நீதிபதியாக உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருப்பார். ஸோ இவங்களையே யார் நியமிப்பாங்க அப்படின்னா கொலிஜியம் தான், 5 உறுப்பினர்களை கொண்ட கொலிஜியம் தான் இதை பரிந்துரை செஞ்சுருக்கும். அதாவது ஹெட் ஒருத்தர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ப்ளஸ் உச்சநீதிமன்றத்தில் இருக்கிற 4 நீதிபதிகள், முக்கியமாக இருக்கக்கூடிய 4 நீதிபதிகள் இதை முடிவெடுத்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்புனாங்கன்னா அவங்க ஒப்புதல் கொடுத்து நியமிக்கப்படுவாங்க உச்சநீதிமன்றத்துக்கு நீதிபதியாக. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வினோத் சந்திரன், இவர் வந்து பீகார் மாநிலம் பாட்னா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்தவர். உச்சநீதிமன்ற நீதிபதியாக ஜனவரி 16ஆம் தேதி இவர் ஒரு பதவியேற்றிருப்பார். அடுத்ததாக மணிப்பூரில் 2025 பார்த்தீங்க அப்படின்னா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக சோமசேகர் வந்து நியமிக்கப்பட்டிருப்பார். மணிப்பூரில் ஒரே பிரச்சனையாகவே இருக்கும். ஸோ முந்தைய பதவி வந்து இவர் கர்நாடகா உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்தவர். இப்போ மணிப்பூர் உயர்நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க சோமசேகர் அவர்களை.
யாருக்கு பதிலாக அப்படின்னா கிருஷ்ணகுமார் ஓய்வு பெற்றிருப்பார், அவருக்கு பதிலாக கொடுத்துருப்பாங்க. இவர் இப்போ பண்ணும்போது யார் இருந்திருப்பாங்க நமக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதினா சஞ்சீவ் கண்ணா இருந்திருப்பார். அடுத்ததாக குமார் ஜெயந்த், இவர் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகத்தோட தலைவராக குமார் ஜெயந்த் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு. இதுக்கான உத்தரவு யார் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா தலைமைச் செயலாளர் முருகானந்தம் கொடுத்துருப்பாரு. இவர் பார்த்திங்கன்னா ஏற்கனவே வணிக வரிகள் மற்றும் பதிவுத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளராக இருந்தவர் தான். இப்போ தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகத்தோட தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காரு. அடுத்தது பிரிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சிசிஐ, சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி, இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தலைவராக வந்து ஹர்வன்ஸ் சாவ்லா அப்படிங்கிறவரை நியமிக்கப்பட்டிருப்பாங்க. பிரிக்ஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதோட சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரின்னு சொல்லக்கூடிய சிசிஐயோட புதிய தலைவராக வந்து ஹர்வன்ஸ் சாவ்லா வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு. இவருக்கு 30 வருடங்களுக்கு மேலாக நிறுவன சட்டம் மற்றும் சர்வதேச வர்த்தகத்தில் அனுபவம் இருக்கிறதுனால பிரிக்ஸோட சிசிஐக்கு தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்ததாக இந்தியன் வெயிட் லிஃப்டிங் ஃபெடரேஷன், இந்திய பளுதூக்குதல் கூட்டமைப்பின் கீழே 2025 புதிதாக நிறுவப்பட்ட தடகள ஆணையத்தோட தலைவராக ஒலிம்பிக்கில் வெள்ளிப்பதக்கம் வாங்கின சாய்கோம் மீராபாய் சானு வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இவங்க வந்து மணிப்பூரை சேர்ந்தவங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ராம்மோகன் எம்கே, இவர் வந்து MPEDAவோட இயக்குனராக நியமிக்கப்பட்டிருக்கார். அதாவது மெரைன் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, கடல்சார் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையம் சொல்லக்கூடிய, தமிழில் சொன்னோம்னா கடல்சார் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையத்தோட இயக்குனராக வந்து ராம்மோகன் எம்கே வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு. இது எப்போ நிறுவப்பட்டது அப்படின்னா 1972 நிறுவப்பட்டது. இதோட ஹெட் எங்கே இருக்குன்னா கேரளாவில் கொச்சியில் இருக்குது. இப்போ வந்து நியமிக்கப்பட்டவர் ராம்மோகன் தான் நியமிக்கப்பட்டிருக்காரு, இயக்குனராக நியமிக்கப்பட்டிருக்காரு. வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தின் கீழே தான் இது வரும் நமக்கு. ஸோ இது என்ன வேலை செய்யும், இந்த MPEDAவோட முக்கிய செயல்பாடுகள் பார்த்திங்கன்னா கடல்சார் பொருட்கள், மீன்கள், செப்பிலிகள், சுறா போன்றவற்றை ஏற்றுமதி செய்யக்கூடியது, அதை கண்காணிக்கிறதுக்காக இயக்குனராக நியமிக்கப்பட்டிருக்காரு. அடுத்தது அன்னலெனா பேர்பாக். அன்னலெனா பேர்பாக் பார்த்திங்கன்னா ஜெர்மனியை சேர்ந்தவங்க. இவர் ஐநாவோட பொது சபையோட 80வது அமர்வுக்கு தலைவர் பதவிக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அன்னலெனா பேர்பாக் அவர்கள். ஸோ ஐநாவோட பொது சபையை UN ஜென்ரல் அசம்பிளின்னு சொல்லுவோம், UNGAன்னு சொல்லக்கூடிய, இது ஐக்கிய நாடுகளோட அமைப்பில் ஒரு முக்கியமான அங்கம் வகிக்கக்கூடியது தான் UNGA. அன்னலெனா பேர்பாக் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முன்னாள் ஜெர்மனியோட வெளியுறவு அமைச்சராக இருந்தவங்க. இப்போது UNGAவோட 80வது ஆளாக தலைவியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. மேற்கு ஐரோப்பிய நாடுகளை சேர்ந்த முதல் பெண் தலைவர் வந்து இதுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வராங்க. இது வந்து இவங்க வழிநடத்தக்கூடிய 5வது பெண்மணியாக பார்க்குறாங்க. மேற்கு ஐரோப்பிய நாடுகளை சேர்ந்த முதல் பெண் தலைவர் இவங்க தான் வந்து இதுக்குள்ளே வர்றது, UNGAக்குள்ளே வர்றது. ஆல்ரெடி 4 பேர் இதில் வழி நடத்தியிருக்காங்க, இவங்க 5வதாக வழி நடத்த போகிறாங்க. அடுத்ததாக சந்திரசேகரன் அவர்கள். சந்திரசேகரன் பார்த்தீங்க அப்படின்னா ரத்தன் டாட்டா என்டவுன்மெண்ட் ஃபவுண்டேஷனோட தலைமையை வகிக்கிறதுக்காக நியமிக்கப்பட்டிருப்பார் சேர்மனாக. ரத்தன் டாட்டா அவரோட அவர் இறந்துட்டார். ஸோ அவரோட விருப்பப்படி அவர் இருக்கும்போதே வந்து தனிப்பட்ட முறையில் தேர்ந்தெடுத்ததுனால தான் பார்த்தீங்க அப்படின்னா ரத்தன் டாட்டா என்டவுன்மெண்ட் ஃபவுண்டேஷனுக்கு இவர் சேர்மனாக நியமிக்கப்பட்டிருக்காரு. இவர் ஆல்ரெடி பார்த்தீங்க பத்மபூஷன் விருது, நைட் ஆஃப் தி லெஜியன் ஆஃப் ஹானர் விருது ஃப்ரான்ஸோடது, கௌரவ நைட்ஹுட் பட்டம் பிரிட்டனோடது, இதெல்லாம் வாங்கியிருப்பார். 1987 பார்த்தீங்க அப்படின்னா TCSல சாதாரண ஒரு வேலையால் சேர்ந்திருப்பார். அக்டோபர் 6, 2009 தலைமை நிர்வாக அதிகாரியாக பொறுப்பேற்றிருப்பார். அடுத்தது பீகார் தலைமை தேர்தல் அதிகாரி CEOன்னு சொல்லக்கூடியவர். பீகார் கேட்ரோட 2007வது தொகுதி அதிகாரியாக IAS அதிகாரியாக இருந்தவர் தான் வினோத்குமார் குஞ்சியால். பீகாரோட புதிய தலைமை தேர்தல் அதிகாரியாக தேர்தல் ஆணையம் வந்து நியமிச்சிருப்பாங்க இவங்களை ரீசண்டாக. வினோத்குமார் குஞ்சியால் வந்து பீகாரோட புதிய தலைமை தேர்தல் அதிகாரி. இந்தியாவோட முதல் பெண் சட்ட செயலாளராக யார் நியமிக்கப்பட்டாங்க அப்படின்னா அஞ்சுரதி ராணா வந்து ரீசெண்டாக நியமிக்கப்பட்டிருப்பாங்க. அடுத்ததாக ஸ்ரேயா பி சிங், இவங்க வந்து தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு கழகத்தோட செயல் இயக்குனராக இருந்தாங்க. அந்த கழகத்தோட இப்போ மேலாண்மை இயக்குனராக நியமிக்கப்பட்டிருப்பாங்க ஸ்ரேயா பி சிங் அப்படிங்கிறவங்க.
அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுமன்குமார் வந்து இந்திய நிறுவனத்தின் திட்டமிடல் மற்றும் வர்த்தக வளர்ச்சி பிரிவோட புதிய இயக்குநராக நியமிக்கப்பட்டிருக்காரு. இந்திய ஆயில் நிறுவனத்தோட ஆய்வு மற்றும் உற்பத்தி பிரிவின் தலைவர் இவர். அடுத்ததாக புதிய போப் 267வது போப் இவர் ராபர்ட் ஃப்ரான்சிஸ் ப்ரிவோஸ்ட்னு சொல்லக்கூடியவர். இப்போ ரீசெண்டாக வந்து போப் இறந்ததுனால இவர் வந்து அந்த இடத்துக்கு வந்திருப்பார். இவர் 267வது போப். இவர் வாடிகனில் நடைபெற்ற கார்டினல்களோட கூட்டத்தில் அமெரிக்காவை சேர்ந்த ராபர்ட் ஃப்ரான்சிஸ் ப்ரிவோஸ்ட் அப்படிங்கிறவர் புதிய போப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். ஏற்கனவே கத்தோலிக்க திருச்சபையோட 266வது தலைவராக போப் ஃப்ரான்சிஸ் இருந்தார். அவர் காலமாயிட்டார். அதுக்காக 267வதாக வந்து இவர் வந்திருக்காரு ராபர்ட் அவர்கள். இப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவை சேர்ந்த ஒருவர் போப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இது முதல் முறை அப்படிங்கிறதுக்காக நம்ம இதை மென்ஷன் பண்ணி பார்க்குறோம். அடுத்ததாக ரீசெண்டாக வந்து வெளிநாடுகளில் வந்து பிரதமர் பதவிக்கெல்லாம் தேர்தல் நடத்தி போட்டியில் எடுத்து வெற்றி பெற்றிருப்பாங்க. அவங்களையெல்லாம் பார்க்கலாம். புதிய ஜனாதிபதி தேர்வு போலந்தில் நடந்தது. கரோல் நவ்ரோக்கி வந்து ரீசெண்டாக வந்து அதுக்கு வந்து பிரதமர் ஆயிருப்பார். ஸோ இவர் வந்து வரலாற்று ஆசிரியர், முன்னாள் குத்துச்சண்டை வீரராக இருந்தவர், தேசிய நினைவு நிறுவனத்தோட தலைவராகவும் இருந்தவர், கன்சர்வேட்டிவ் அணியை சேர்ந்தவர், போலந்து நாட்டோட கன்சர்வேட்டிவ் அணியை சேர்ந்தவர் தான் இந்த கரோல் நவ்ரோக்கி. இப்போ ஜனாதிபதியாக இருக்கார். அடுத்தது தென்கொரியாவில் நடந்த அதிபர் போட்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா லீ ஜே மியோங் அவர் வந்து வெற்றி பெற்றிருக்காரு. இதுக்கு முன்னாடி யூன் சுக் யோல் இருந்தார். அவர் பதவி நீக்கம் பண்ணப்பட்டதுக்கப்புறமா ஒரு சில பிரச்சனைகள், அதனால் வந்து பதவி நீக்கம் பண்ணப்பட்டதுக்கப்புறமா லீ ஜே மியோங் வந்து புதிய அதிபராக வந்து பதவி ஏற்றிருப்பார். இவர் வந்து லிபரல் கட்சியை சேர்ந்தவர், தென்கொரியா இல்லையா, ஸோ அது வந்து லிபரல் கட்சியை சேர்ந்தவர். அடுத்ததாக சிரியாவில் நடந்துச்சு. சிரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா அல் அசாத் தலைமையிலான ஆட்சியை கவிழ்க்கிறதுக்காக ஹயாத் தஹீர் அல் ஷாம்னு சொல்லக்கூடிய கிளர்ச்சி படையினோட தலைவர் வந்து அகமது அல் ஷாரா வந்து அவர் கிளர்ச்சியில் வந்து தோற்கடித்து அந்த நாட்டோட இடைக்கால அதிபராக நியமிக்கப்பட்டிருப்பார். சிரியானாவே ஒரே பிரச்சனை தான், கிளர்ச்சி தான். அடுத்ததாக கனடாவுக்கு புதிய பிரதமராக வந்து மார்க் கார்னி அவர்கள் வந்திருப்பாங்க. ஸோ அது போக நமக்கு அங்கே 28 அமைச்சர்களில் இந்திய வம்சாவளியை சேர்ந்த 3 அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்க யாருன்னு பார்த்துடலாம். அனிதா ஆனந்த் வந்து வெளியுறவுத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டிருப்பாங்க. மணிந்தர் சித்து இவங்க எல்லாமே இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க, கனடாவோட அமைச்சரவையில் பொறுப்பேற்றிருக்காங்க. அதுக்காக பார்க்குறோம். ஸோ இவர் மணிந்தர் சித்து பார்த்தீங்க அப்படின்னா சர்வதேச வர்த்தக துறை அமைச்சராக இருக்கார். அடுத்ததாக ரன்தீப் சாரா இவங்க வந்து சர்வதேச வளர்ச்சித்துறை செயலாளராக இருக்கார். இவங்கெல்லாம் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க. கனடாவில் இப்போ இது நடந்தது தெரியும், நமக்கு எலெக்ஷன் நடந்தது. மார்க் கார்னி அவர்கள். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா த்ரோ மகூட் இவர் வந்து செர்பியாவோட பிரதமராக இருக்கார். அடுத்ததாக ட்ரினிடாட் மற்றும் டொபாகோவோட பிரதமராக கமலா பெர்சாத் அவங்க வந்து 2வது டைமாக பதவி வகிக்கிறாங்க. பெலாரஸோட அதிபராக மீண்டும் வந்து லுகஷென்கோ வந்து பதவியேற்றிருக்கார். இவர் வந்து மீண்டும்னா 1994 இவர் தான் இருக்கார். இப்போயும் வந்து 2025 வந்து பதவியில் வந்து இவர் தான் தொடர்ந்து வகிச்சிட்ருக்காரு. லுகஷென்கோன்னு சொல்லக்கூடிய அலெக்சாண்டர் லுகஷென்கோ இவர் வந்து பெலாரஸோட அதிபர். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வெனிசுலாவோட அதிபராக நிக்கோலஸ் மடுரோ இவங்க வந்து மீண்டும் பதவியேற்றிருக்காங்க. ஆஸ்திரேலியாவோட பிரதமராக ஆண்டனி அல்பனேசி இருக்காங்க. பிரதமர் லாரன்ஸ் வாங் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கப்பூர் பிரதமராக பதவி ஏற்றிருக்காங்க. காபோன் நாட்டோட அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் பார்த்தீங்க அப்படின்னா பிரைஸ் நுகுமா. இப்போ இந்த ரீசெண்டாக இந்த 6 மாத காலத்தில் உலகம் சுற்றி வந்து அதாவது தேர்தல் நடந்து அந்தந்த நாட்டோட அதிபர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அதுக்காக இதை பார்க்குறோம். காபோன் நாட்டோட அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் பிரைஸ் நுகுமா. நமீபியாவோட முதல் பெண் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் நெடும்போ நந்தி நட்டைட்வா. அடுத்ததான் ஆஸ்திரியாவோட அதிபராக யார் இருக்காங்க அப்படின்னா கிறிஸ்டியன் ஸ்ட்ராக்கர். துனிசியாவோட பிரதமராக சாரா சப்ரானி. அடுத்ததாக நமக்கு 16வது நிதி ஆணைய தலைவராக யார் இருக்காங்க அப்படின்னா அரவிந்த் பனகாரியா இருக்காங்க. 16வது நிதி ஆணைய தலைவர் அரவிந்த் பனகாரியா. அடுத்ததாக பிம்ஸ்டெக் பொதுச் செயலாளராக இந்திரமணி பாண்டே இருக்காங்க, பிம்ஸ்டெக்கோட பொதுச் செயலாளர். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சர்வதேச நீதிமன்றத்தோட தலைவராக நவாப் சலாம் அவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அடுத்ததாக சுரேஷ் ராஜன் தமிழ்நாடு மாநில உணவு ஆணையத்தோட தலைவராக நியமிக்கப்பட்டவங்க. ஸோ இதுதான் நம்ம 6 மாத காலத்தில் பார்த்துட்டு இருந்த அப்பாயின்மெண்ட்ஸ். அதையெல்லாம் வந்து ஒரு கோர்வையாக பார்த்தாச்சு. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மினிட்ல பார்த்துட்டு போங்க, அப்போ தான் கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும். முக்கியமான அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். நன்றி.